யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே. பாகம் 1 இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒன்லி காட். ஆசிரியரிடமிருந்து. வழங்குபவர் ரெஜினா சாரா ரயன். இந்த புத்தகத்தை நான் எழுதுவது யோகிராம் சுரத்குமாரின் ஆன்மீக புதல்வனும் எனது ஆன்மீக ஆசானுமான திரு லீ சோவிக் எனக்கு அளித்த மிகப்பெரிய பரிசு. திரு லீ மூலமாகத்தான் முதலாக நான் பக்தியின் இயல்பை அறிந்து கொண்டேன். அதுவும் திருவண்ணாமலை தெய்வீக பிச்சைக்காரரிடம் அவர் ஒன்றிப்போய் அவர் நினைவிலேயே எப்போதும் இருந்ததை பார்த்தேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவருடனேயே இருந்து அவருக்கு சேவை செய்திருக்கிறார். தொடர்ந்து அவரது ஒவ்வொரு மூச்சிலும் சேவை செய்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எனது இந்த பணியில் லீ எனக்கு ஆசிகள் வழங்கி எழுதுவதற்கு தேவையான விஷயங்களை அளித்ததன் மூலம் என்னை ஊக்கப்படுத்தினார். இந்த புத்தகத்தை எழுதியது எனது பாக்கியம். எனக்கு எழுதுவதற்கு வாய்ப்பளித்த திரு லீக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நான் யோகிராம் சுரத்குமாரின் நிரந்தர அடிமையான மா தேவகி மாதாஜிக்கும் யோகிஜியின் நிரந்தரமான சேவகரும் மா தேவகியின் தோழியுமான மா விஜயலட்சுமி அவர்களுக்கும் இந்த புத்தக பணியின் போது அதற்கு பின்னரும் அவர்கள் அளித்த ஊக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் நன்றி கூற விரும்புகிறேன். குரு பக்தி, குரு மீதான நம்பிக்கை, சரணாகதம் ஆகிய அனைத்திற்கும் வாழும் சாட்சியாக இருக்கும் அவர்களே ஒரு ஒப்பற்ற படிப்பினையாகும். இந்த புத்தக பணியில் உழைப்பு, உணர்வு மற்றும் ஆன்மீக ரீதியில் மேலும் சிலர் சேவை அளித்தார்கள். 2002 என்னுடன் பயணங்களில் பயணித்த உதே அகஸ்தி நியக், இவரது சகோதரி ரீதியான் நட்பும் இவரது நகைச்சுவை உணர்வும் எனது பயணங்களை மிகவும் ரசிக்க வைத்தவை. உதேயின் கணவர் வோல்கர் அகஸ்தி நியக் திருவண்ணாமலையில் லீ லோசோவிக்கின் திருவேணி 2 என்கிற ஆசிரமத்தின் பொறுப்புகளை துணிவுடன் ஏற்றுக்கொண்டார். இந்த நண்பர்கள் மற்றும் பலர் என் மீது அக்கறை காட்டினார்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எனது ஆய்வு பணிகளுக்கு உதவினார்கள். இவர்களுடன் நான் சாது ரங்கராஜன் அவர்களுக்கும் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் அவரது மனைவி திருமதி பாரதியும் பெங்களூருவில் இருக்கும் அவர்களது பாரத மாதா குருகுல ஆசிரமம் மற்றும் யோகிராம் சுரத்குமார் இந்தோலாஜிக்கல் ஆராய்ச்சி மையத்தில் 2002ஆம் ஆண்டு என்னை தங்க வைத்து நன்கு கவனித்து கொண்டார்கள். இந்த புத்தக பணியின் போது இந்திய வரலாறு, மொழி மற்றும் கலாச்சாரம் குறித்து எனது கேள்விகளுக்கு பதிலளிப்பதில் சாதுஜி அவரது நேரத்தையும் கவனத்தையும் எனக்கென்று ஒதுக்கினார். அவரது குரு யோகிராம் சுரத்குமாருக்கு அவர் சேவை செய்ததன் மூலம் கிடைத்த அனுபவத்திலிருந்து பல கதைகளை அவர் சொன்னார். 1983 அவர் ஆரம்பித்த தத்வ தரிசனம் என்கிற பத்திரிகைதான் யோகிராம் சுரத்குமாரின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை பரப்புவதற்கான முதல் அதிகாரப்பூர்வ பத்திரிகையாகும். இது எனது ஆய்வுகளுக்கு மிகவும் உதவியது. யோகிராம் சுரத்குமார் குறித்த முதல் ஆங்கில புத்தக ஆசிரியர் திரு ட்ரூமன் கேலர் வாட்லிங்டனின் பல குறிப்புகள் எனக்கு மிகவும் உதவியது. திரு ட்ரூமன் எழுதி வைத்த பாதுகாப்பு படுத்தியிருந்த திருவண்ணாமலை தெய்வக்குழந்தை பற்றிய பல குறிப்புகளை அவர் மிகவும் பெருந்தன்மையுடன் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். இது ஆசீர்வதிக்கப்பட்ட பிச்சைக்காரனின் மாபெரும் சேவை குறித்து உலகம் அறிந்து கொள்வதற்கான உயர்ந்த சேவையாகும். இது
ஆசீர்வதிக்கப்பட்ட பிச்சைக்காரனின் மாபெரும் சேவை குறித்து உலகம் அறிந்து கொள்வதற்கான உயர்ந்த சேவையாகும். யோகிராம் சுரத்குமாருடனான தங்களது நேரடி அனுபவங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்ட திரு வில் சுல்கோவிஸ்கி, திருவாளர்கள் பார்த்தசாரதி, ஜே. முகிலன், அவரது தந்தை ஜே. ஜெயராஜ், கிறிஸ்டி, சிவப்பிரியா, மணிராஜி, ராமமூர்த்தி, துவாரகநாத் ரெட்டி, சந்தியா, ஜெயராம், ரவி, சரவணன், செல்வராஜ், சந்திரா, ஆஷிஷ் பக்ரோடியா, மகரந்த் பரஞ்சபே ஆகிய அனைவருக்கும் எனது நன்றிகள். இவர்களுடன் மேலும் சிலரும் தங்களது அனுபவங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அவையும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. கஞ்சன்காட் ஆனந்தாசிரமத்தின் சுவாமி சச்சிதானந்தா, தபோவனம் ஆசிரமத்தின் சுவாமி நித்யானந்தகிரி ஆகியோருக்கு எனது நமஸ்காரங்கள். அவர்கள் யோகிராம் சுரத்குமாருடனான தங்களது நேரடி அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட விதத்திலிருந்தே அவர்களுக்கு யோகிஜி மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் நன்கு தெரிந்தது. அரிசோனா ஹோஹம் கம்யூனிட்டியின் மாணவர்கள் மற்றும் பக்தர்கள் 1977 இருந்த லீ லோ சோவிக்குடன் பயணம் செய்து யோகிராம் சுரத்குமாரை தரிசனம் செய்தது குறித்து தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஹோஹம் பிரஸ் பணியாளர்கள் பாலா, தஸ்யா, நான்சி, எரிகா, தோம், ரஃபியா, கிம் மற்றும் பெக்கி இந்த புத்தகத்தை அழகாக அருமையாக தயாரிக்க உதவினார்கள். டோரி புஸ்ட் சிறப்பாக தட்டச்சு செய்து நாங்கள் சொன்ன நேரத்தில் முடித்து கொடுத்தார்கள். இவர்கள் அனைவருக்கும் எனது சிறப்பான நன்றிகள். என்னைப் போன்றே யோகிராம் சுரத்குமார் மீது அன்பும் பக்தியும் கொண்ட எனது கணவர் திரு ஜெரி பிரமுக் அவர்கள் இந்த புத்தகத்தை நான் எழுதும்போது எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார். அவருக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக யோகிராம் சுரத்குமார் இந்த புத்தகம் சிறப்பாக வெளிவர என்னை ஆசீர்வதித்து வழிகாட்டிய யோகிஜிக்கு நன்றிகள் சொல்ல போதுமான வார்த்தைகள் இல்லை. அவருக்கு நன்றி சொல்வதற்கான ஒரே வழி அவரது நாமத்தை சொல்வதுதான். அவரை பற்றி படிப்பவர் எவருக்கும் இது தூண்டுகோலாய் அமையட்டும். இதன் மூலம் தங்களது ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் நினைப்பிலும் கடவுளை நினைக்கட்டும். யோகிராம் சுரத்குமாருக்கு ஜெய். அடுத்த பாகத்தை நாளை பார்க்கலாம்.